Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 2.3 ஓட எல்லா क्वेश्चंसும் பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Find the least positive value of x such that 71 congruent x mod 8. அந்த மாதிரி மொத்தம் 5 சம்ஸ் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பார்ப்போம். 71 congruent x mod 8. இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்மளுக்கு கான்க்ரூவன்ஸ் மாடியூல் அப்படின்னா என்ன a இஸ் ஈக்குவல் டு இது எப்படி கொடுப்பாங்க பாரு a ஈக்குவல் டு b மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுகிறோம் a கான்க்ரூவன்ட் b மாடுலஸ் ஆஃப் n இப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னு பாருங்கள். ஸோ இதோட மீனிங் வந்து a இஸ் டிவிசிபிள் பை, அதாவது ஏன்றது நம்மளோட டிவிடெண்ட், அதில் நீங்கள் bன்ற ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து விச் இஸ் டிவிசிபிள் பை n, இதுதான் இதோட அர்த்தம். புரியுதா? அதாவது இது நம்மளுடைய டிவிடெண்ட், இந்த டிவிடெண்டில் இந்த ரிமைண்டர் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வர்ற ஆன்சர் என்ன ஆகும், நம்மளுக்கு n-ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து நம்மளுடைய டிவிடெண்ட் அண்ட் இது என்னது, இதுதான் நம்மளுடைய ரிமைண்டர் அண்ட் இதுதான் என்னது டிவைசர். ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 71 கான்க்ரூவன்ட் எக்ஸ். அப்போ எப்படி எழுதணும், 71 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை என்ன கொடுத்துருக்காங்க, மாட் 8 கொடுத்துருக்காங்களா. அப்போ 71ல் ஏதோ சம் நம்பர் நம்ம மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு 8-ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இப்போ எந்த நம்பர் மைனஸ் பண்ணுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு 8-ஆல் டிவைட் பண்ணுவோமா. 8 டைம்ஸ் 64 வருதா. அப்போ 64 71 மைனஸ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, இதில் ஒரு 6 இதில் ஒரு 7. ஸோ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன 7. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, 71 மைனஸ் 7 இஸ் டிவிசிபிள் பை 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ 71 மைனஸ் 7 டிவிசிபிள் பை 8 அப்படின்னா அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்ன தான் நம்மளுக்கு 7. அதாவது இந்த 71ல் இந்த 7-ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 64 வரும். அந்த 64 தான் 8-ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. இப்போ இதே மாதிரியே செகண்ட் சம் பாருங்கள், 78 ப்ளஸ் எக்ஸ் கான்க்ரூவன்ட் 3. கான்க்ரூவன்ட் அப்படின்னு பக்கத்தில் கொடுத்தா என்ன சொன்னால் நான் ரிமைண்டர்னு சொன்னேன்னா, அப்போ இது எப்படி எழுதணும், 78 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 விச் இஸ் டிவிசிபிள் பை மாட் என்ன கொடுத்துருக்காங்க 5. ஸோ நம்மளுடைய டிவைசர் என்ன 5. ஸோ இப்போ இங்கே வர்ற ஆன்சர் 5-ஆல் டிவைட் ஆகணும். ஃபஸ்ட்டு 78யும் 3யும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 75 வருமா. அப்போ 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 5. நார்மலாக நம்மளுக்கு 75 5-ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக 75 5-ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எனி நம்பர் எண்ட்ஸ் வித் 5 ஆர் 0 5-ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 5-ஆல் டிவைட் ஆகும். அப்போ 75 ப்ளஸ் 5 பண்ணலாமா. ப்ளஸ் 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 80 வரும். விச் இஸ் 80 இஸ் டிவிசிபிள் பை 5. கரெக்டாக. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 5. அதாவது வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 5 போட்டிங்க அப்படின்னா 5 மைனஸ் 3 2 வரும். 78 ப்ளஸ் 2 80 வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே இட் இஸ் டிவிசிபிள் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ இதோட இந்த 2 சம் இதில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், நம்மளுக்கு என்னது 89 கான்க்ரூவன்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 மாட் 4னு கொடுத்துருக்காங்க. அப்போது 89 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. கரெக்டாக நம்மளோட டிவிடெண்ட் மைனஸ் ரிமைண்டர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை மாற்றி எழுதுங்க. எப்படி எழுதுவோம், 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எழுதுவோமா. மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். விச் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு தெரியுது. 89ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன 86. ஸோ 86 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 4ஆன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 86 கூட நீங்கள் என்ன மைனஸ் பண்ணால் 4 டிவைட் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 86-ஐ ஃபஸ்ட்டு தனியாக டிவைட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 420 டைம்ஸே 18 தெரியும். ஸோ அப்போ 421 டைம்ஸ் 84. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்கா. அப்போ நம்மளுடைய ரிமைண்டர் என்ன 2 வருது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் 2 போட்டிங்கன்னா 86ல் 2 போயிடுச்சுன்னா 84 வரும். 84 என்ன ஆகும், டிவைட் ஆகும். தேர்ஃபோர் இப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க பாருங்கள், 86 மைனஸ் 2 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 84 பை 4. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு இந்த சம்க்கு ஆன்சர் என்ன, தேர்ட் ஒன்க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.
இப்போ இதில் ஃபோர்த்து சம் பாருங்க 96 கான்க்ரூவன்ட் எக்ஸ் பை 7 மாடியூலோஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ஒன்ல நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆர்டர் என்ன? 96 மைனஸ் எக்ஸ் பை 7 டிவிடெண்ட் மைனஸ் ரிமைண்டர். இது என்ன ஆகுது? இஸ் டிவிசிபிள் பை 5. நீங்கள் இதை எழுதும் போது எக்ஸாமில் எழுதும்போது இது டிவிசிபிள்னு ஃபுல்லாக எழுதுங்க. இந்த மாதிரி சிம்பிள் போடக்கூடாது. இட்ஸ் டிவிசிபிள் பை 5. இப்போ பாருங்க நம்ம 96 மைனஸ் இங்கே என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து எண்ட்ஸ் வித் 5 ஆர் 0 வரும்னு சொல்லணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1 போட்டிங்கன்னா 1/7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எனி நம்பர் மல்டிபிள் ஆஃப் 7 போட்டால் கட் ஆகுமா? ஸோ இப்போ நீங்கள் 7 போடுறீங்க, 7 கட் ஆகிட்டு 1 வருமா? அப்போ 96 மைனஸ் 1 என்ன ஆகும்? 95 ஆகும். ஸோ இப்போ என்ன எழுதலாம்? 96 மைனஸ் 7/7 இஸ் டிவிசிபிள் பை 5. அப்போ என்ன அர்த்தம்? 96 மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 5. அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 95/5 வரும். கரெக்டா? ஸோ 95 இஸ் டிவிசிபிள் பை 5. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. பிகாஸ் இங்கே நீங்கள் 14 கூட போடலாம். 14 போட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 வரும். அப்போ அது வராது. அகைன் நீங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ உங்களுக்கு 4 வர மாதிரி, அதாவது ஒரு 28 போடலாம். பட் விச் எவர் இஸ் த நியரஸ்ட் நம்பரோ அந்த நம்பர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வந்தது. அப்போ 96 மைனஸ் 1 95 வந்துருமா? அப்போ 95க்கு 5 பண்ணும்போது டிவைட் ஆகிறதுனால நம்மளோட ஆன்சர் என்ன தான்? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 தான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி 5th சம் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டிவிடெண்ட் எடுத்து எழுதிட்டோம். மைனஸ் இங்கே இருக்கிற நம்பர் ரிமைண்டர் எழுதியாச்சு. இது என்ன பார்க்க போகிறோம்? இஸ் டிவிசிபிள் பை 6 பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ எனி நம்பர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். இப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 1s are 5. 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 வருது. 1 வந்து 6ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 மைனஸ் 4 பாருங்கள், விச் இஸ் டிவிசிபிள் பை 6 பாருங்கள். 5 into 2 என்ன வரும்? 10 வரும். ஸோ 10 மைனஸ் 4. 10 மைனஸ் 4 என்னது? 6. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? அப்போ 6 இஸ் divisible by 6. கரெக்டா? 6ம் 6ம் டிவைட் ஆகிறதுனால therefore x is equal to 2. அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இது டோட்டலாக 6 ஆகுது. 6 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 5 சப்டிவிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If x is congruent to 13 modulo 7, then 7x minus 3 is congruent to which number modulo 17? இது ரெண்டுத்துலையுமே வந்து மாடுலஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 17, அதாவது divisible by 17 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த போர்ஷன், இஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 17 மாடுலோ 13 மாடுலோ 17, இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கான்க்ரூவன்ட் டு 13 mod 17. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக? இப்போது அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும்? நம்ம மாற்றி எழுதி வச்சுக்கணும் ஈக்குவேஷனாக. 7x minus 3 இஸ் கான்க்ரூவன்ட் டு விச் நம்பர்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸை யூஸ் பண்ணதுனால நம்ம இங்கே ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மாடுலஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 17 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒய் தான் என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒய் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? எக்ஸ் தெரியணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய் கிடச்சிருமா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் கான்க்ரூவன்ட் 13. இது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் மைனஸ் 13 இஸ் டிவிசிபிள் பை 17. கரெக்டாக? இது ரிமைண்டர், இந்த பக்கம் போகும்போது மைனஸில் வருது. எக்ஸ் மைனஸ் 13 டிவைடட் பை 17. இதை வந்து சம் கான்ஸ்டன்ட் q அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதுறோம்னா எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 17 இன்டூ q. ஸோ நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம்? மினிமம் வேல்யூஸ் தான் எடுப்போமா? அப்போ குவாஷன்ட் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் 13, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 13. ஸோ எக்ஸோட வேல்யூ 30. அதாவது 1 எடுத்திங்கன்னா உங்களுக்கு 30 வருது. அதே மாதிரி 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு அகைன் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம 1 எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு இங்கே 30 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 7 into 30 minus 3 congruent y. ஸோ ஃபஸ்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஈக்குவேஷன் நான் பண்ணுறேன் பாருங்கள். அது வரைக்கும் இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே கொண்டு வரேன். 7 3 times என்ன? 21. ஸோ 210 minus 3 congruent y mod 17 கொடுத்தாச்சா? இப்போ 210 minus 3 அப்படின்னா என்ன வரும்? 207 congruent y mod 17. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது பண்ணுங்கள்,
207 minus y divided by 17 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ yக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 17ஆல் இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், ஆக்சுவலாக நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம், 207ஐ 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 17 1 times 17, ஸோ பேலன்ஸ் 3 37, 17 2 times வரும்போது உங்களுக்கு என்ன வரும் 34, ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 3 வருது. அப்போது இந்த ரிமைண்டர் நீங்கள் என்னது 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது 17ஆல் டிவைட் ஆகும். இங்கே பாருங்கள் 207 minus 3 divided by 17. இப்போ இது பண்ணிங்கன்னா 204 by 17 which is divisible by 12. ஓகேவா, அப்போ நம்ம என்ன எழுதலாம், therefore y is equal to 3. இது y equal to 3ன்னு எழுதலாம், or the congruent number is 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை இப்படி கூட எப்படி எழுதலாம் அப்படின்னா 7x இங்கே எழுதுன பாருங்கள், 7x minus 3 is congruent to 3 mod 17. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சால்வ் 5x congruent 4 mod 6. ஸோ இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a congruent b mod n ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ இது எப்படி எழுதுவோம், அப்போ a minus b divided by n, இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட் கரெக்டாக. அப்போ இதுவும் அதே மாதிரி எழுதுங்க, 5x minus 4 divided by 6. ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் இருந்தால் நம்மளுக்கு 6 வரும் அப்படின்னு நம்ம அதாவது 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா -4 வந்துடும், ஸோ வராது. அடுத்து 1 போடுங்க, 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 5 1 times 5, 5 minus 4 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது 1 ஆகுது. ஸோ 1/6 டிவைட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 5 into 2 minus 4 divided by 6. ஸோ என்ன ஆகுது அப்போது 10 minus 4 divided by 6, so 6 divided by 6. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகுது which is divisible by 6. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நான் 0 1 பண்ண மாதிரி மறுபடியும் நான் 3 4 5 6 இப்படி பண்ணணுமா மேம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளுக்கு கீழே அதாவது இங்கே மாட்லஸ் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணி அடுத்த நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 + 6 என்ன 8ஆ, இப்போ 8 டிவைட் ஆகும் பாருங்கள், 5 into 8 minus 4 divisible by 6 ஆன்னு பாருங்கள், 5 8 times 40, 40 minus 4 which is 36/6. ஸோ இது என்ன ஆகுது டிவைட் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ 8 கூட மறுபடியும் 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 14 வருமா. அப்போது 14 போட்டு டிவைட் பண்ணி பாருங்கள், 5 into 14 minus 4 divided by 6. இப்போ பாருங்கள் 5 4s are 20க்கு 0 பேலன்ஸ் 2, 5 1s are 5 6 7. ஸோ 70 minus 4/6 இப்போ பண்ணிங்கன்னா 66/6 அண்ட் ஸோ ஆன். என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த மாட் என்ன வேல்யூவோ அதை ஆட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இது என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு 20 அடுத்து 26 அந்த மாதிரி இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் ஆகும். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சால்வ் 3x minus 2 congruent to 0 mod 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் நம்மளோட தேர்ட் சம் மாதிரி எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு a congruent b mod n கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இது என்ன எழுதலாம், a minus b is divisible by n. இதுதான் நம்மளுடைய கான்க்ரூவன்டி மாடல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 0 இருக்கிறதுனால இந்த 0க்கு பெருசாக நம்மளுக்கு என்ன இல்லை வேல்யூ இல்லை. 3x minus 2 minus 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 3x minus 2. ஸோ 3x minus 2 which is divisible by 11 ஆன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போது இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க, ஆக்சுவலாக இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 3 minus 2 1, 1/11 11. அடுத்து 2 பண்ணிங்கன்னா 3 2s are 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 வரலை. 3 பண்ணிங்கன்னா 3 3s are 9, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. இப்படியே பண்ணிக்கிட்டே போகணும். இது ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பரை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன ஐடியா கொடுத்தேன், ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இங்கே மாடில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஆட் பண்ணி அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ட்ரிக் புரிஞ்சுதுன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மேம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு
நினச்சிங்கன்னா எப்படியும் எக்ஸ் 1 to 10க்குள்ள ஒரு நம்பர் வரதான் போகுது. அப்போ நீங்கள் 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஓரமாக கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் நம்பரை எடுத்து எழுதுங்க. இப்போ நான் என்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். 11 டேபிள் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. அதாவது இங்கே என்ன மாடுலஸ் கொடுக்குறாங்களோ அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. 11, 22, 33, 44, 55 கொடுத்துருக்காங்களா? இது கூட இவங்க கொடுத்த இந்த நம்பர் மைனஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 13 வருமா? இது கூட 2 ஆட் பண்ணால் 24, இது கூட பண்ணிங்கன்னா 35 வருமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை நீங்கள் எப்போ வந்து உங்களால் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். அதாவது இப்போ 3 இன்ட்டு சம்திங் மல்டிப்ளை பண்ணால் 13 வருமா? வராது. ஆனால் 3 இன்ட்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் 24 வரும் நம்மளுக்கு? 8 டைம்ஸ் பண்ணால் 24 வரும். அப்போது எக்ஸ் 8 எழுதிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் திரும்ப ஒரு தடவை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன மாடுலஸ் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரோட டேபிள்ஸ் எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இங்கே மைனஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது இங்கே 0 வந்து மைனஸ் இருக்கிறதுனால அதை விட்டுடுங்க, அதை விட்டுட்டோம். -2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2வை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேபிளில். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ அடுத்து பாருங்கள், 44ல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46, இதில் ஆட் பண்ணிங்கன்னா 57 வருமா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிளில் என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருமானு பாருங்கள். அதாவது 3 கூட ஏதாவது பண்ணால் 13 வருமா? வராது. அப்போ அதை விட்டுடுங்க. 3 கூட அடுத்து என்ன மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 8 மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போது 8 என்னது? கண்டிப்பாக பாசிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? 35 பண்ணால் வருமா? 35 வராது. 3 டேபிளில் 46 வருமா? வராது. 57 வருமா? வருமானு எப்படி பார்க்கணும்? 7 + 5 12. அப்போ கண்டிப்பாக 57 வரும். அப்போ 57 வரும்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? 3 இன்ட்டு பண்ணுற நம்பர் தான் இருக்கும். பட் என்னுடைய ஐடியா என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடுங்க. அடுத்தது நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 24. அப்போ எக்ஸுக்கு 8 போட்டால் எனக்கு என்ன வருது பாருங்கள்? 3 × 8 -2 டிவைடட் பை 11 வருதா பாருங்கள்? 8 3s are 24 -2 டிவைடட் பை 11. அப்போ 22 இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு 8ன்றது என்னது? கரெக்டாக? இப்போது அடுத்தது வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மறுபடியும் இந்த 57க்காக கண்டுபிடிக்கணும் தேவையில்லையே. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது கூட இந்த மாடுலஸ் அப்படியே ஆட் பண்ணி போட்டே வாங்கன்னு சொன்னேன்னா 8 + 11 எவ்வளோ? 19. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். 3 × 19 -2 டிவைடட் பை 11. அப்போ 19 எத்தனை டைம்ஸ் வருது? 9 3s are 27, பேலன்ஸ் 2, 3 1s are 3, 4 5 வந்துருச்சா? இந்த 57 வருது பாருங்கள். -2 டிவைடட் பை 11 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? 55 பை 11. ஸோ இதுவும் டிவைட் ஆகுது. இப்போ அடுத்த நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒரு 3 நம்பர் கண்டுபிடிச்சி எழுதணுமா? 8 போட்டாச்சு, 19 போட்டாச்சு. இப்போ 19 கூட 11 ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 30. அப்போ 3 × 30 -2 பை 11. இது பண்ணுங்கள், இது எவ்வளோ வரும்? 90. 90ல் 2 போயிடுச்சுன்னா 88 பை 11 which is divisible. அப்போ therefore நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்குது? 8, 19, 30 and so on. நெக்ஸ்ட் நம்பர் அப்படியே சொல்லலாமா? 30 + 11 41. 41 கூட 11னா 52 அப்படின்னு இந்த நம்பர் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை லாஜிக் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கான்க்ரூவன்ஸ் மாடலில் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 100 hours அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 day = 24 hours நமக்கு தெரியுமா? இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 100 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து 100-ஐ 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். 24 4 டைம்ஸ் 96 வரும். நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது? அப்போ 4 இருக்குது. இப்போ இந்த 4ன்றது டேஸு. அதாவது இந்த 100 ஹவர்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 4 days 4 hours அப்படின்னு எழுதலாம். பாருங்கள், 4 × 24னா அது எப்படி சொல்கிறோம் பாருங்கள். இப்போ 96 hours + 4 hours. 96 + 4 தான் என்னது? 100 hours. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 days + 4 hours அப்படின்னு எழுதலாமா? இப்போ 7 மணி இருக்குது. இன்றைக்கி காலையில் 7 மணி, நாளைக்கு காலையில் ஒரு நாள் ஆகிடுமா? அப்பவும் 7 மணி தான். 2வது நாள் காலையிலையும் 7 மணி தான். அப்போ 4வது நாள் காலையிலையும் 7 மணி தான் இருக்கும். அப்போ 4வது நாள் காலையில் 7 மணி இருக்குது. அது கூட நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஆட் பண்ணுறீங்க. 7 மணிலேருந்து 4 மணி நேரம் 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன?
11 AM. இது வந்து உங்களுடைய லாஜிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? 24ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்மளுக்கு குவாஷன்ட் வருது, ரிமைண்டர் வருது. இந்த குவாஷன்ட் தான் வந்து டேஸு. ஸோ அது எத்தனை நாள் தாண்டினாலும் காலையில் அதே 7 மணி தான் இருக்க போகுது. அதுலேருந்து 4 மணி நேரம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 AMன்றது இது கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இதை கான்க்ருவன்ஸ் மாடலில் எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100 கான்க்ருவன்ட் டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் மாட்லஸ் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு 100 ஹவர்ஸு 7 AM கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்? 24 வந்து மாட்லஸ். நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? ஒரு டேன்றது 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 24ஆல் டிவைட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இது டிவிசிபிள் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 100 - x டிவைடட் பை 24. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 24ஆல் இந்த 4 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் 96 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம் பாருங்கள்? 100 - 4 divided by 24 which is 96 divided by 24. இது என்ன ஆகும்? divisible. So therefore x is equal to 4. இந்த இடத்துல 4ன்றது என்ன அர்த்தம்? 4 hours. ஸோ நம்ம கான்க்ருவன்ஸ் மாடலில் இது ஸ்டெப் எழுதிட்டோம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது சொல்லிட்டேன். அப்போ எக்ஸ் வந்து 4 hours அப்படின்னா ஆஃப்டர் 7 AM. ஓகேவா? டைம் ஆஃப்டர் 7 AM இஸ் என்ன வரும்? 7 AM + 4 hours என்ன வரும்? 7 + 4 11. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 11 AM. ஸோ கான்க்ருவன்ஸ் மாடலில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு போனணும். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன பண்ணணும்? லாஜிக் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டெப்பை இது இப்படியே எழுதினாலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM? இப்போ 5th கொஸ்டின் மாதிரியே பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க? 15 hours பிஃபோர் 11 PM. 15 hours அப்படின்னு வரும்போது இதில் 24 hours டைம் ஃப்ரேமே இல்லை. அந்த கொஷினில் 100 ஹவர்ஸ்னு இருந்தது. அதனால் நம்ம 24ஆல் பண்ணோம். இதில் மொத்தமே எவ்வளோ தான் இருக்குது? 15 மணி நேரம் தான் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே பார்த்தவொடனே வாயாலே சொல்லிடலாம் பாருங்கள். இப்போ வந்து மணி வந்து நைட்டு 11 மணின்னு வச்சுக்கோங்க. 11 PMனா நைட்டு 11 மணி. இங்கேருந்து 12 மணி நேரம் முன்னாடி போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு காலையில் 11 மணி ஆகும். கரெக்டாக? அதாவது இதிலிருந்து 12 மணி நேரம் முன்னே போனீங்கன்னா காலையில் 11 மணி ஆகிடும். ஸோ 12 மணி நேரம் குறைச்சிட்டேன்னா பிஃபோர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி போகிறேன். 12 மணி நேரம் குறைச்சிட்டேன். இதுலேருந்து இன்னும் ஒரு 3 மணி நேரம் குறைங்க. 12 3 தானே 15. ஸோ இதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? 11ன்றது 10 9 8. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 8 AM. பார்த்தவொடனே சொல்லிட்டோம் பாருங்கள். 15 hours பிஃபோர் 11 PM எவ்வளோ? 8 AM. ஓகே மேம், இதை நான் ஸ்டெப்பாக எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 15 hours இருக்குது. போன சம்மில் 100 hours இருந்ததுனால மாட்லஸ் 24 போட்டோம். இங்கே 15 hours இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாட்லஸ் 12 போட போகிறோம் பாருங்கள். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் எழுதியாச்சு. கான்க்ருவன்ட் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர்னு தெரியாது. அண்ட் மாட்லஸ் என்ன போடுறோம் நம்ம? 12. ஏன்னா 12ஆல் தான் 15 டிவைட் பண்ண முடியும். இங்கே 24 போட்டால் டிவைடே பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதுவோம் நம்ம? 15 - x இஸ் டிவிசிபிள் பை 12. நீங்கள் கீழே டிவைட் எழுதலாம், இல்லை டிவிசிபிள் பை 12 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? இங்கே எக்ஸ் என்ன கொடுத்தா உங்களுக்கு 12ஆல் டிவைட் ஆகும் பாருங்கள். 15ல் என்ன மைனஸ் பண்ணால் நமக்கு 12ஆல் டிவைட் ஆகும்? 15 - 3 தான் பண்ண முடியும். வேறு ஆப்ஷனே கிடையாது. 15ல் 3 போயிடுச்சுன்னா 12. 12 தான் 12ஆல் டிவைட் ஆகும். ஸோ 15 - 3 இஸ் டிவிசிபிள் பை 12. இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன எழுதணும்? இந்த மாதிரி வேர்ட்ஸில் தான் எழுதணும். நான் ஜஸ்ட் இதுக்காக சிம்பிளிஃபிகேஷனுக்காக இப்படி சிம்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வேர்டில் எழுதுங்க. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சா? அப்போ எக்ஸ் என்னது? 3 ஹவர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது 11 PM - 3 ஹவர்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 11 PM வந்து 11 AM மாறும். நான் சொன்னேன்னா, ஏன்னா 12 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? முன்னாடி போகிறோம். அப்போ 11 AM - 3 ஹவர்ஸ் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 8 AM. ஸோ நம்மளோட டைம் என்ன? தேர்ஃபோர் டைம் பிஃபோர் 11 PM இஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இஸ் 8 AM. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நம்மளுக்கு என்ன இங்கே 45 days கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க பேசுகிறது வந்து டியூஸ்டேன்னு பேசுகிறாங்க. நம்ம 5th சம்லேயும் 6th சம்லேயும் ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே டேஸ் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 வீக் அப்படின்றது எத்தனை டேஸ் நம்மளுக்கு தெரியும்? 7 days அப்படின்னு தெரியுமா? இப்போ நான் ஏன் வீக் எடுக்கிறேன்? இங்கே டியூஸ்டே மண்டேன்னு பேசினதுனால. இன்வே ஜான்வரி பிப்ரவரின்னு பேசியிருந்தா இங்கே மந்த் எடுத்திருப்போம்.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக் இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போவோமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்க்ரூவன்ட் மாடலில் சால்வ் பண்ணுவோமா. மொத்தம் 45 நாள் இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 45 நாளை 7ஆல் பண்ணி பாருங்கள். 7 6 டைம்ஸ் 42, அப்போ பேலன்ஸ் 3 வருது. அதாவது இப்போ இந்த டியூஸ்டேலேருந்து நீங்கள் 6 வீக்ஸ் தாண்டிக்கிட்டே வரீங்க. இது வந்து வீக்ஸு, கரெக்டாக. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், மேலே இருக்கிறது வீக்ஸு, கீழே இருக்கிறது தான் என்னது டேஸு. இப்போது இந்த டியூஸ்டேயில் ஆரம்பித்து 6 வாரம் கழித்து நம்மளுக்கு என்ன வரும், மறுபடியும் ஒரு டியூஸ்டே வரும். அப்போ அந்த டியூஸ்டே கூட நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 டேஸை ஆட் பண்ணணும். இதான் ரிமைண்டர் இல்லையா. ஸோ அப்போ ஒரு 3 டேஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும், டியூஸ்டேலேருந்து பண்ணுங்கள், வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, ஃப்ரைடே. ஸோ நம்ம லாஜிக் வைஸ் இது புரிஞ்சிருச்சா. இப்போ இது எப்படி ஸ்டெப்பில் போடுறோன்னு பார்ப்போமா. பை கான்க்ரூவன்ஸ் மாடல் நம்ம எப்படி போட போகிறோம், 45 days கான்க்ரூவன்ட் டு எக்ஸ், இது நமக்கு தெரியாது. அண்ட் மாட் என்னது, வீக்குன்றதுனால 7 போடுறோம். ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 45 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 7. இப்போது இது டிவிசிபிள் பை 7 அப்படின்னா எக்ஸுக்கு என்ன பண்ணால் 7ஆல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். 7 6 டைம்ஸ் 42ன்னு தெரியும். அப்போ 42 வரணும்னா நம்ம இங்கே என்ன போடணும், 45 மைனஸ் 3, அப்போ தான் வந்து 42 வரும். ஸோ 45 minus 3 is divisible by 7. ஸோ அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்ன, 3 days. ஸோ இப்போ எக்ஸ் 3 days அப்படின்னா டியூஸ்டே ப்ளஸ் 3 days, கரெக்டாக. டியூஸ்டே ப்ளஸ் 3 days. ஸோ டியூஸ்டே ப்ளஸ் 3 days நம்மளுக்கு என்ன வருது, ஃப்ரைடே வருமா. ஸோ இப்போ என்ன எழுதுறீங்க அப்படின்னா தேர்ஃபோர் அங்கிள் வில் பி கம்மிங் ஆன், தேர்ஃபோர் அங்கிள் வில் பி coming on Friday. ஸோ இப்போ இதோட இந்த 7th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Proof that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஓகேவா. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துக்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 7ஆல் டிவைட் ஆகும். எண்ணுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நான் அகைன் வந்து லாஜிக் வைஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 power 1 2 வந்துருமா. இங்கே 1 பண்ணிங்கன்னா 7 6 9 சார் எவ்வளோ, 54. ஸோ 54 + 2 56. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, 7ஆல் டிவைட் ஆகுது. இப்போ இதே வேல்யூவே நீங்கள் வந்து எனி நம்பர் நீங்கள் 2 போட்டிங்கனாலும் அதே தான் வரும். இப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 வரும். அண்ட் 9 ஸ்கொயர் என்ன வரும், 18 வரும். சாரி 81 வரும். இப்போ இது பண்ணிங்கன்னா 6 6 8 ஆர் 48. அப்போ 48 + 4 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 490. 490ன்னு என்ன அர்த்தம், இது 7ஆல் 7 டைம்ஸ் கட் ஆகுமா, 7 7 டைம்ஸ் 49. அப்போது எனி நம்பர் போட்டால் இது வந்து டிவைட் ஆகும். இப்போ இது லாஜிக் புரிஞ்சிருச்சா. 1 2 3 நம்ம எந்த நம்பர் போட்டாலும் இது வந்து டிவைட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படின்னா கான்க்ரூவன்ஸ் மாடலில் உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 9 பவர் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 9 power n இஸ் கான்க்ரூவன்ட் டு சம் நம்பர் mod 7. ஓகேவா. இப்போ இந்த 9 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈவன் பவர் கூட இல்லாமல் கூட ஃபஸ்ட்டு வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 9 மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் 9 மட்டும் எடுத்து மாடல் 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 7 டைம்ஸ்னால் 7 1 டைம்ஸ் 7. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது, 2 வருதா. எப்போவுமே இங்கே என்ன பண்ணுவோம், ரிமைண்டர் தான் நம்ம போடுவோம், கரெக்டாக. அதாவது டிவிடெண்ட் ரிமைண்டர், இங்கே தான் டிவைசர். ஸோ அப்போ 9 mod 7 பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன, 2 வருமா. அப்போ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பவர் பண்ணுங்கள். 9 power n கான்க்ரூவன்ட் 2 power n. அப்போ இது ரெண்டுமே பவர் பண்ணும்போது என்ன ஆகும், mod 7ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், 6 மல்டிப்ளை பண்ணலாமா ரெண்டு பக்கமும். 6 into 9 power n இஸ் ஈக்குவல் டு 6 into 2 power n. இது வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 6 to the power 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே n இருக்கிறதா அர்த்தம். இந்த எண்ணையும் ஒன்னையும்லாம் உங்களால் ஆட் பண்ண முடியாது. பவர் காமனாக இருக்கணும், இல்லை பேஸ் காமனாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு என்ன 2 power n ஆட் பண்ணுறோமா. இங்கே பாருங்கள் 2 power n ப்ளஸ் 6 into 9 power n is equal to, இங்கே 2 power n ஆட் பண்ணுங்கள். 2 power n plus 6 into 2 power n. இப்போ இதோட மாட் என்ன இருக்குது, அதே 7 தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், சாரி இது வந்து கான்க்ரூவன்ட் இது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 2 power n plus 6 into 9 power n is equal to, இதில் 2 power n நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாமா. இப்போ இதில் 2 power n வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 plus 6 வரும்.
ஸோ அப்போ 1 + 6 அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு 7 வந்துருமா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 2n × 7 mod 7. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன தான் வரும்? 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து தெளிவாக என்ன தெரியுது, 2n + 6 × 9n congruent to 0 mod 7. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நம்பர் 0 தான் வரும் ரிமைண்டர் சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், இட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. தேர்ஃபோர் நீங்கள் என்ன எழுதலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, இந்த ஈக்குவேஷன் mod 7ஆல் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்வேஸ் டிவிசிபிள், அதாவது இது டிவைட் ஆகும், ரிமைண்டரே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இது வேணும்னா நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், இந்த நம்பர் எழுதிட்டு இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2^81 is divided by 17 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து 2^81 அப்படின்றது வந்து பெரிய நம்பர். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2^9ஓட வேல்யூ வந்து 512. ஸோ இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 2^81 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2^81 என்ன பண்ணலாம், 2^9 the whole power 9 எழுதலாமா, 9 டைம்ஸ் 81. ஓகே, ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய டிவிடெண்ட். இது வந்து நம்ம என்ன கேட்குறாங்க, ரிமைண்டர் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட கான்க்ரூவெண்ட் நம்மளுக்கு என்ன, இந்த எக்ஸ் வந்து தெரியாது. ஸோ த டிவிடெண்ட் கான்க்ரூவெண்ட் டு எக்ஸ் மாட் என்ன நம்மளுக்கு 17 தெரியுமா, மாட் 17ன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து 512 மட்டும் நீங்கள் கான்க்ரூவெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாட் 17 வச்சு 512 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வரும்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், 512. ஸோ இப்போ இது 17ஆல் பண்ணிங்கன்னா 17 3 டைம்ஸ், 7 3s are 21, பேலன்ஸ் 2, ஸோ 51. அகைன் 2 இருக்குது, இப்போ இது பத்தாது, ஸோ இங்கே 0 சேர்த்துக்கிறோமா. ஸோ நமக்கு 0 சேர்த்துக்கிட்டா என்ன வரும், நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 2 வரும். அப்போ 512ஓட கான்க்ரூவெண்ட் வந்து 2ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனை நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள், 512 கான்க்ரூவெண்ட் 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, மாட் 17க்கு ரிமைண்டர் வந்து 2ன்னு தெரியுது. இப்போ இந்த 512வை நான் 2^9 எழுதுகிறேன் பாருங்கள், 2^9 கான்க்ரூவெண்ட் 2 mod 17 அப்படின்னு வந்துருச்சா. இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், 2^81 வேணும். ஸோ நம்ம இதுதான் என்ன பண்ண போகிறோம், டு சால்வ் நம்ம வந்து இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் பவர் அப்போ ஏற்றுவோமா, பவர் ஏற்றுனா என்ன பாருங்கள், அதாவது வந்து ரைசிங் பவர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2^9 mod 17 வந்துருச்சா பாருங்கள். 9 டைம்ஸ் 81. அவங்க கேட்டது வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது, 2 சைடும் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது எப்போவுமே வந்து இங்கே இருக்கிறது வந்து ரிமைண்டர் இல்லையா, நார்மலாக பாருங்கள் ஒரு சம்மில் ரிமைண்டர் அப்படின்னாலே அது எப்படி இருக்கணும் நம்மளுக்கு, ஆக்சுவலாக இந்த ரிமைண்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 0க்கும் எந்த வேல்யூக்கும் நடுவில் இருக்கும், இந்த டிவைஸருக்கும் நடுவில் தான் இருக்கணும், கரெக்டாக. ஸோ ரிமைண்டர் அப்படின்றது எய்தர் 0 to 16 தான் இருக்க முடியுமே தவிர 17 இருக்க முடியாது. 17 இருந்தாலே என்ன ஆகும், அது 1 டைம்ஸ் வந்துட்டு ரிமைண்டர் 0 ஆகிடும். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து ஆல்வேஸ் வந்து லெஸ் தென் இந்த டிவைஸர் தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 512 இருக்குது, 2^9 நான் என்ன சொன்னேன், 512 இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2^9 the whole power 9 congruent to 512க்கு mod 17 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதே தான் வருமா. அப்போ 512க்கு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன தான் வரும், 2 தான் வரும். ஸோ அப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூ 2. therefore ரிமைண்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ உங்களுக்கு இது புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 512ஓட வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இதுலேருந்து தான் சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. 512வை 17 பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு 512ன்றது 2^9 தான். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2^81 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2 பக்கமும் பவர் ஏற்றிட்டோம். இங்கே என்ன ஆகுது, 2^9ன்றது 512 ஆகிடுது. பட் 512 mod 17 பாசிபிளே இல்லை, 512ன்னு ஒரு ரிமைண்டர் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் மறுபடியும்
ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த 5 and 2 17 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? அகைன் ரிமைண்டர் 2 தான் வரும். ஸோ அதனால therefore ரிமைண்டர் x is equal to 2. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னையிலேருந்து லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட் ட்ராவல் ஆகுது, அதோட டியூரேஷன் வந்து 11 hours அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, த ஏர்பிளைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன் சண்டே அட் 23:30. 23:30ன்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? 11:30 PM. கரெக்டாக? ஸோ 11:30 PM சண்டே நைட்டு சென்னையிலேருந்து இந்த ஃப்ளைட் கிளம்பி எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுது? 11 hours ட்ராவல் ஆகுது. ஓகே, if the time at Chennai is 4.5 hours ahead of that London's time. ahead அப்படின்னா என்ன அர்த்தம்? லண்டன் டைமை விட சென்னை டைம் வந்து 4.5 மணி நேரம் எப்படி இருக்குது? முன்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு மணி 4 அப்படின்னா லண்டனில் வந்து என்ன இருக்கும்? 8:30 மணி இருக்கும். ஸோ நாம் எப்படி இருக்கோம்? ahead முன்னாடி இருக்கும். சென்னையில் வந்து முன்னாடி இருக்கோன்னு அர்த்தம். Then find the time at London. When will the flight lands at London airport? அப்போ லண்டனை ரீச் ஆகும்போது இந்த ஃப்ளைட்டோட டைம் என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் லாஜிக் வைஸ் சொல்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், சண்டே நைட்டு 11:30 மணிக்கு இந்த ஃப்ளைட் வந்து கிளம்புது. கரெக்டாக? இப்போ 11:30 மணிக்கு கிளம்புனா இதில் இருந்து 11 hours ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இது பாருங்கள், இது உங்களுக்கு சண்டே. கரெக்டாக? ஸோ சண்டே வந்து 11:30 PM அப்படின்னா 11 ஹவர்ஸ்ன்றதை 12 ஹவர்ஸாக வச்சுக்கோங்களேன். ஒரு 12 ஹவர்ஸ்னால் என்ன ஆகும்? இப்போ 11:30ன்றது மறுநாள் என்ன ஆகிடும்? 11:30 ஆகுமா? காலையில் 11:30 மணி ஆகுமா? அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 மணிலேருந்து 12 மணி நேரம் கூட்டினா என்ன ஆகும்? மண்டே காலையில் 11:30. ஆனால் நம்மளுக்கு 12 மணி நேரம் வேணாம், 11 மணி நேரம் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டே காலையில் 10:30 மணி ஆகுமா? ஸோ 10:30 AM. கரெக்டாக? மண்டே மார்னிங் 10:30 அப்படின்றது தான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு? 11 hours அப்படின்றது. நீங்கள் இதை ஃபிங்கர் விட்டு ஒன்று ஒன்றா கூட்டலாம். 12:30, 1:30, 2:30 அப்படிலாம் பண்ணுறதை விட சாதாரணமாக நமக்கு என்ன தெரியும்? 12 மணி நேரம் அப்படின்னா கரெக்டாக 12 மணி நேரன்றது ஒரு பாதியா? இப்போ 11:30னா மறுநாள் காலையில் 11:30, 12 மணி நேரம். அப்போ 12ல் ஒரு 1 குறைச்சிட்டா 11 மணி நேரம் கிடச்சிருமா? அப்போ 10:30 AM தெரிஞ்சிருச்சு. சரி, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு? இதுதான் ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை வந்து 4.5 hours அஹெட் ஆஃப் லண்டன்ஸ் டைமில் இருக்குது. இப்போது சென்னை டைம் படி மண்டே காலையில் 4.5 மணி நேரம். ஆனால் இது வந்து லண்டன் டைம் என்னன்னு சொல்லணுமா? இது வந்து நம்மளுக்கு வந்து சென்னை டைம். ஓகே, ஆனால் லண்டன் டைம் எப்படி இருக்குது? சென்னை வந்து 4.5 மணி நேரம் முன்னாடியே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? லண்டனில் அதோட டைமுக்கு 4.5 மணி நேரத்தை நம்ம மைனஸ் பண்ணணுமா? அப்போ 10:30 மைனஸ் 4:30 பண்ணுவோமா? 30க்கு 30 போயிடும். 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. அப்போது லண்டனில் அது எப்போ தான் இருக்குது? 6 AM தான் வந்து லண்டன் ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் வந்து ரீச் ஆகுது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் எடுத்துக்கிட்டோம், அதுலேருந்து 11 மணி நேரத்தை கூட்டினா மண்டே காலையில் வந்துருச்சு. ஆனால் இந்த மண்டே காலையில் நம்ம ஏன்னா இங்கே எடுத்துக்கிட்ட டைம் சென்னை டைம், அதனால் நமக்கு வந்த டைமும் சென்னை டைம் தான். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? சென்னை வந்து 4.5 மணி நேரம் முன்னாடியே இருக்குன்றாங்க லண்டனை விட. அப்போ அந்த 4.5 மணி நேரத்தை குறைச்சிட்டோன்னா நம்ம லண்டன் டைமுக்கு போயிடுவோமா? அப்போ ஆன்சர் வந்து 6 AM. லாஜிக் வைஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போது இதை வந்து எப்படி நான் உங்களுக்கு வந்து சம்மாக சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்மளுடைய கான்க்ரூவன்ஸ் மாடலை படி இது எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த டைம் எடுத்துக்கோங்க, 23:30. இது அவங்க கொடுத்த டைம். இது கூட 11 hours என்ன பண்ணுறாங்க? ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் தெரியாத இந்த ரிமைண்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? 24 hours இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 23 + 11 என்ன வரும்? 34.30 கான்க்ரூவன்ட் to x mod 4. ஓகேவா? இப்போது இது நீங்கள் வந்து 24ஆல் பண்ணுங்கள். 34:30. ஸோ 34:30 டிவைடட் பை 24 பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு 24 வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு? 10:30. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 10:30 தான் என்னது? நம்மளுடைய ரிமைண்டர். கரெக்டாக? இப்போ 24:30 அதாவது 23:30ல் 11 பண்ணும்போது 34:30. அப்போ உங்களுக்கு வர்றது என்ன அர்த்தம்? நம்மளோட எக்ஸ் வந்து 10:30. பட் இந்த 10:30 என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? AM. ஏன் இது AM சொல்கிறோம்? இங்கே எடுத்துக்கிட்டது 23 தானே. அப்போ 24 hours ஃபார்மேட்டில் எடுக்கும்போது 10னா ஆப்வியஸ்லி அது AM தான். ஏன்னா 23ன்றது தான் PM வரும்.
ஸோ இப்போ எக்ஸ் வந்து 10:30 AM நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சென்னை இஸ் 4.5 hours அஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் லண்டன்ஸ் டைம், ஸோ லண்டன்ஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு 10:30 minus 4:30. ஸோ 10:30 minus 4:30 என்ன அர்த்தம், 6 AM. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நீங்கள் தேர்ஃபோர் போட்டு என்ன எழுதிக்கலாம், ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட் அட் 6 AM அப்படின்னு நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 2.3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2.4 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.